பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஒரே கொள்கையில இருக்க வேண்டும் என்று போட்டி பள்ளிகளை கட்டிக் கொண்டீர்களே, இதுக்கு அந்த பள்ளி பேரு, இதுக்கு இந்த பள்ளி, இயக்கத்தினுடைய பெயர்களை நீங்கள் வைத்துக் கொள்ளவில்லையா? இவங்க என்ன செய்றாங்க? வழிமார்களை பத்தி பேசுறது என்ன அருகதை இருக்கு? யார பத்தி பேசுறீங்க? அவர்களை பத்தி எப்படியெல்லாம் பேசப்பட்டது? எவ்வளவு தரம் குறைவாக அவர்களை வழிமார்களை இவர்கள் பேசினார்கள். அதுக்கெல்லாம் நிறைய ரெக்கார்ட் இருக்கு. அருமையான பெருமக்களே, ஷாவுலம் இது நாயகம் பாதுஷாவை பத்தி பேசினாங்க, கேட்க இல்லையா? நம்மெல்லாம் எப்படியெல்லாம் பேசினார்கள். பேசியவர்களுடைய நிலை என்ன ஆயிற்று? பேசியவர்களுடைய நிலைகள் எல்லாம் என்ன ஆயிற்று? அதற்கு துணை நின்றவர்களுடைய நிலை என்ன ஆயிற்று? ஒவ்வொரு கட்சி மாதிரி தங்களினுடைய கொள்கைகளை உடைத்துக் கொண்டு தனித்தனி இயக்கங்களை நடத்தி கொண்டு, இதுக்கு பேர தௌஹீதுனா ஒண்ணு. எத்தனை தௌஹீதுப்பா? எத்தனை தௌஹீது? ஆக வழிமார்களினுடைய வாழ்வு என்பது பரிசுத்தமானது. அவர்களை பார்த்து குறைக்கக்கூடியவர்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். பத்திரிகைகளில் பார்க்கிறோம், இன்டர்நெட்டுகளில் பார்க்கிறோம். தூக்கி போட்டுருவோம் அந்த அவ்வளத்தையும். அந்த அட்ரஸ்களை நீங்க எடுத்து பாருங்கள். அந்த சைட்டுகளில் நீங்க போய் பார்த்தால் எப்படி இருக்கிறது? அது பார்ப்பதே கூட மிக சங்கடமாக இருக்கிறது. நாம் ஆத்திரமா பார்க்கிறோம். உலகத்தில் வாழக்கூடிய மொழி தெரிந்த அத்தனை பேர் பார்க்கிறான். அத்தனை மார்க்கத்தை சார்ந்தவனும் மதத்தை சார்ந்தவனும் பார்க்கிறான். எவ்வளவு இழிவு! என்ன உங்க தலைவர்கள் சமுதாய தலைவர்கள்ங்கிறீங்க, சமுதாய லீடருங்கிறீங்க. அவர்கள் எப்படி இருக்கணும்னு அவங்க பேசுறாங்க. ஆனா அவங்க எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்கலையா? கேட்கிறாங்க. இன்னைக்கு அருமையானவர்களே, வழிமார்களினுடைய வாழ்வில் அப்படி எங்கேயாவது பிழையை பார்க்க முடிகிறதா? ஏதாவது சின்ன சருகள் நடந்தாலும் கூட ரப்புல் ஆலமீன் அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்கிறான், திருத்திக் கொடுக்கிறான். ஒன்று தெரியுமா? சையதுனா சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், சையதுனா சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பள்ளிவாசலுக்குள்ள போறாங்க. பள்ளிவாசலுக்குள்ள போகும் பொழுது வலது காலை முன்வைத்து செல்ல வேண்டும். அவர்கள் ஒரு சமயத்தில் இடது காலை முன்வைத்து சென்றார்கள். அப்படி இடது காலை முன்வைத்து சென்ற போது யார் பவுர் காலையே காலை மாடை என்று சப்தம் வருகிறது. அல்லாவின் புறத்தில் திடுக்கிட்டு காலை வெளியே எடுத்துக் கொள்கிறார்கள். அல்லாவிடத்தில் தௌபா செய்கிறார்கள். ஒரே ஒரு தடவை அறியாமல் தெரியாமல் மறந்து பள்ளிக்குள் செல்லும் பொழுது இடது காலை வைத்து ஒரு சுண்ணத்தை விட்டதற்கு அல்லாஹ் அவர்களை கண்டித்து அவர்களை திருத்துகிறான். அந்த பொறுப்பு அல்லாஹ் வச்சிருக்கான். நாம எந்த காலம் வைக்கிறோங்கிறதே நமக்கு தெரியாது. அங்க பாத்ரூமுக்குள்ள போகும்போது எந்த காலம் வைக்கிறோம், வீட்டுக்குள்ள போகும் பொழுது எந்த காலை எடுத்து வைக்கிறோம், பள்ளிக்குள் செல்லும் பொழுது எந்த காலை எடுத்து வைக்கிறோம் நமக்கு தெரியுமா? அந்த சிந்தனைகள் நமக்கு இருக்கிறதா? பெரும்பாலும் இல்லை. இருப்பவர்களும் உண்டு, சிந்தனையோடு செல்லக்கூடியவர்களும் உண்டு. சுண்ணாவை விடக்கூடாது என்று அந்த சிந்தனையோடு செல்லக்கூடியவர்களும் உண்டு. அப்படி செல்லக்கூடியவர்களிலும் பல முறை மறந்தவர்களும் உண்டு. அல்லாஹ் திருத்தி கொடுத்தானா? எப்படி வழிமார்களை பொறுப்படுத்தி வைத்திருக்கிறான். சையதுனா சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா இறைநேச செல்வராக, ஒரு ஃபகீஹாக, ஆன்மீக ஞானியாக, ஆத்மீக தென்றலாக திகழ்ந்தவர்கள். என்ன ஆயிற்று? தன்னுடைய பெயரோடு அல்லாஹ் சொன்ன காளை மாடு என்ற சௌரி என்பதையும் சேர்த்துக் கொண்டு சுஃபியான் சௌரி என்று அறிவித்தார்கள். அப்படி தன்னுடைய அந்த பட்ட பேர் அல்லாஹ் சொன்னதால் அதை ஏத்துக்கிட்டாங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் பெருமக்கள். ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். எப்படி இருந்திருக்கிறாங்க? ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒலியா நபியா எல்லாம் சர்ச்சைகள் இருக்கிறது. நபி என்றும் கூட அவர்கள் வழி மட்டுமா நபியும் சேர்ந்தா என்பதெல்லாம் இருக்கு. சரி, எப்படி இருந்தோம்? அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தில் உள்ள சீலர்களில் ஒரு ஆளுங்கிறது நமக்கு தெரியும். ஒரு வழியா போயிட்டு இருக்கிறாங்க. போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு யாசகர் வர்றார். ஒரு யாசகர் வர்றார் வந்து, மிஸ்கின் எனக்கு ஏதாவது தாங்க அப்படின்னு ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்கிறாங்க. ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்ல அப்படின்னு புது தொடங்க இல்லையே பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு வேணும், ரொம்ப பசியா இருக்குது, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, சும்மா இருந்துட்டாங்க. ஆனா அவரும் விடல. சில யாசகர்கள் இருப்பாங்க, பாத்துக்கிறீங்களா இல்லையா? என்னத்தை சொன்னாங்கன்னா திரும்பி போக மாட்டாங்க, வாங்காம போறது இல்லை. அப்படி திறமையான யாசகர்களும் இருக்கிறாங்க. புட்டிங்கிட்டு தான் போவாங்க.
அப்படி இருக்கிறாங்க. அதே போன்று அந்த லிஸ்ட்ல உள்ளவர் எனக்கு வேணும் கடைசியில போட்டாது ஒரு கோடு அல்லாஹ்வின் பெயரை சொல்லி கேட்கிறேன், எனக்கு ஏதாவது தாங்க. ஹுதர் அலைஹிஸ்ஸலாமுடைய முகமெல்லாம் மாறிடுச்சு. இறை அச்சத்தால், அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய நெருக்கத்தால், யார் அல்லாஹ்வை அறிந்தார்களோ, யார் அல்லாஹ்வை நெருங்கி இருக்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். இன்னமா யஷல்லாஹ மின் இபாதில் உலமா. உலமான சாதாரண உலமாக்கள் இல்ல, ஆலிம்கள் இல்ல, உலமாக்கள், ஆரிஃபீன்கள். ஹுதர் அலைஹிஸ்ஸலாம் பயந்துட்டாங்க. அப்படியே அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டது நடுங்கிடுச்சு. உடனே அவங்க சொன்னாங்களா, இதப்பா நீ அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிட்டா, என் ரப்புடைய பெயரை சொல்லிவிட்டார். அந்த இறைவனுடைய பெயரை சொன்னதற்கு பிறகு நான் எதுவும் தராமல் இருக்க முடியாது. ஆனா இப்ப என்னிடத்துல ஒண்ணும் இல்லை. ஆனா ஒண்ணு அவன் கூட்டிட்டு போய் நான் கூட்டிட்டு போய் மனிதர்கள் விற்கக்கூடிய, அடிமைகள் விற்கக்கூடிய சந்தையிலே சென்று ஹுதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வித்து போட்டான். விட்டு அவன் போயிட்டான். ஹுதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விற்கப்படக்கூடிய நேரத்திலே அந்த ஊரில் உள்ள ஒரு பெரிய செல்வந்தர் பார்க்கிறார். அவர் ஒரு நல்ல மனுஷன் தான். அவர் ஒரு அடிமை வாங்கணும்னு வந்தார் ஒரு வேலைக்காக வேண்டி. பார்த்தா இந்த அடிமையுடைய முகம் நல்ல பிரகாசமாக இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டான். எதுக்காக வாங்கினாங்க? இப்போ வேலை செய்கிற நோக்கம்லாம் வரல. அந்த முகத்தில் இருக்கக்கூடிய பிரகாசமும் தெளிவும் அழகும் பொலிவையும் பார்த்து இவங்க நம்ம வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு, பரக்கத்தா இருக்கும் என்று வீட்டிலேயே வச்சுக்கிட்டான். ஆனா ஹுதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, எஜமானே என்ன வாங்கிட்டு வந்து இத்தனை நாள் ஆகுது, சாப்பாடு தர்றீங்க, எல்லாம் தர்றீங்க, ஆனா எந்த வேலையை வாங்குறது இல்லையே. இல்ல பரவாயில்ல, இல்ல நீங்க வேலை தரணும் அப்படின்னு அவர் கேட்கிறாங்க. இல்ல பரவாயில்ல நீங்க இருங்க. இல்ல நான் உங்களுடைய அடிமை, நீங்க காசை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, என்ன வேலை தரலன்னா எப்படி, வேலை தாங்க என்று கேட்டதும் கடந்து வேற வழி இல்லை. வீட்டுக்கு வெளியில ஒரு நிறைய பெரிய கற்குவியல்கள் கிடக்குது. அந்த கற்குவியல்களை இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல அள்ளி போடும் அப்படின்ட்டான். ஒரு இடத்த சொல்லி அதை வேற இடத்துல அள்ளி போட வேண்டிய கற்கள் தான் அது. அந்த இடத்திலிருந்து இந்த இடத்திலே அள்ளி போடு என்று அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டினுடைய முதலாளி அந்த பெரிய செல்வந்தர் சொல்லிட்டு போயிட்டார். உண்மையிலேயே அந்த கல்லை அந்த இடத்திலிருந்து அந்த இடத்திற்கு சுட்டப்பட்ட அந்த இடத்திற்கு அள்ளி செல்வதாக இருந்தால், போடுவதாக இருந்தால், காலையிலிருந்து மாலை வரை 6 பேர் வேலை செஞ்சு அதை செய்யலாம். ஒரு 6 பேர் வேலை செய்தால் அதை செய்ய முடியும். அந்த வேலையை உங்க கொடுத்துட்டு போயிருக்கிறான். போயிட்டு வெளியில போனவர் கொஞ்ச நேரத்துல வந்துட்டாரு. எல்லா கல்லும் அந்த இடத்துக்கு மாறி ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு இந்த செல்வந்தர். என்ன இது எப்படி நடந்தது? இல்ல நீங்க சொல்லிட்டு போனீங்க வேலை செய்ய. இவங்க மனசுல பயம் வேற வர ஆரம்பிச்சிருச்சு. யார் இவங்க? முகம் வேற பிரகாசமாக இருக்கிறது, செயல்பாடுகள் அத்தனையும் பரிசுத்தமாக இருக்கிறது, தூய்மையாக இருக்கிறது. ஆனால் இவர் யாருன்னு தெரியல. இந்த வேலையை 6 பேர் செய்ய வேண்டிய, காலை இருந்து மாலை வரை செய்ய வேண்டிய வேலையை தனி ஒரு நபராக இருந்து கொண்டு சற்று நேரத்தில் செஞ்சு முடிச்சிட்டாங்க. எப்படி நடந்தது இது? யோசிக்கிறார். ஆனாலும் கேட்டுக்கிற கொஞ்ச நாள் போச்சு. இவர் வெளியூர் போக வேண்டியது ஒரு நிலைமை ஏற்பட்டது. இந்த செல்வந்தர் வெளியூருக்கு போக வேண்டியது. அப்ப வந்தாங்க ஹுதர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல நீங்க வெளியூருக்கு போறீங்க, எனக்கு ஏதாவது வேலை தந்தா நான் செஞ்சுட்டு இருப்பேன்ல. இல்ல எனக்கு வேலை தரணும். அப்படியா? நான் இந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும்னு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். அது உங்களுக்கு தெரியும் தானே. நதிக்கரையோரத்துல போய் உட்கார்ந்தாங்க. முதல்ல இவங்க வந்ததும் அந்த மன்னனினுடைய ஒட்டகம் கட்டக்கூடிய பகுதியில தான் போய் இருந்தாங்க. அவங்களும் அவங்களுடைய கூட வந்த பகீர்கள் 40 பேரும் சீடர்கள் அந்த ஒட்டகம் கட்டக்கூடிய ஸ்தோபல்ல போய் இருந்தாங்க. அந்த ஒட்டக ஓட்டிகள் சொன்னாங்க, நீங்க இங்க எல்லாம் இருக்கக்கூடாது, வெளியில போங்க, வெளியே போங்க, பத்தி விட்டாங்க. அவங்க எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அப்ப அவங்க சொன்னாங்க, ஒட்டகம் கட்டப்பட்டே இருக்கும், ஒட்டகம் கட்டப்பட்டே இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க நேர வெளியில வந்து அண்ணா சாகர் சொல்லக்கூடிய நதிக்கரையோரம் போய் உட்கார்ந்தாங்க. அப்படி உட்கார்ந்த போது மறுநாள் ஒட்டக ஓட்டிகள் வெளியோட்டி செல்லுவதற்காக அவர்கள் வருகை தந்த போது அந்த ஒட்டகம் வெளியில வரல, நகரமாட்டது, என்னமோ கட்டி போட்ட மாதிரி இருக்குது, கட்டப்பட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன யோசிக்கிறாங்க, நேற்று நாயகம் சொன்ன செய்தி அவருடைய காதுல ஒலிக்க ஆரம்பித்தது. ஒட்டகம் கட்டப்பட்டே இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு ஒட்டக நகரத்துல ஓடி வந்தோம். ஒட்டகத்தை வெளியிலே மேய்ச்சலுக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. காஞ்சா நாயகத்தினுடைய அந்த நாவிலே வந்த அந்த வார்த்தைகள் ஒட்டகங்களை கட்டி போட்டது.
அசைய விடாமல் ஆக்கியது. ஓடி வந்து மன்னிப்பு கேட்டார். மன்னிச்சிடுங்க, நாங்க தெரியாம நடந்துகிட்டோம் என்று சொன்னதும் ராஜா நாயகத்தினுடைய பார்வை படுகிறது.